இலங்கை இந்திய உறவு மீண்டும் ஆழமாக வலுப்பெற்று வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்திய விஸ்தரிப்பு வாதத்தை முன்வைத்து கடுமையான எதிர்ப்பு அரசியலை மேற்கொண்டு வந்த ஜேவிபி தற்போது புதுடெல்லியுடன் நெருங்கி பணியாற்றி வருகிறது. பூகோள அரசியலில் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக உருவாகி வருவதால் எதிர்ப்பு வாதங்கள் தொடர்ந்தால் அது தமது அரசாங்கத்துக்கு பாதகமாக அமையும் என்பதை ஜேவிபி உணர்ந்துள்ளது. அதனால்தான் ஆட்சிக்கு வர முன்னரே இந்தியாவை தவிர்த்து இலங்கையால் சில பாதுகாப்பு தீர்மானங்களை எடுக்க முடியாதென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புதுடெல்லியில் வைத்து கருத்து வெளியிட்டிருந்தார். இருநாட்டு உறவுகள் வலுப்பெற்றுள்ளதை வெளிப்படுத்தும் வகையில் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் இந்திய பயணம் அமைந்துள்ளது. ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியின் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் நபர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாதான். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூட ஜேவிபியின் உயர்மட்ட முடிவுகளுக்கு கட்டுப்பட்டே செயல்பட வேண்டும். அதுதான் கட்சியின் கட்டமைப்பு. சீன கம்யூனிஸ்ட் கட்சி போன்று ஒரு வலுவான கட்டமைப்பை ஜேவிபி கொண்டுள்ளது. கட்சியின் முடிவுதான் இறுதி முடிவு. இங்கு தனிநபர்களின் தீர்மானங்கள் செல்லுபடியாகாது. கடந்த காலத்தில் கடுமையான இந்திய எதிர்ப்பு வாதத்தை பின்பற்றிய டில்வின் சில்வா போன்ற முதிர்ந்த அரசியல் தலைவர்களின் மனதில் ஏற்பட்டுள்ள மாற்றமானது பூகோள அரசியல் நகர்வுகளை அடிப்படையாக கொண்டது. ஜேவிபி புதுடில்லியுடன் நெருக்கமான உறவை விரும்புவதை வெளிப்படுத்தவே டில்வின் சில்வா இந்தியாவுக்குச் சென்றுள்ளதாக அவரது கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கருடன் டில்வின் சில்வா தலைமையிலான குழுவினர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துதல், எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை ஆராய்தல் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தமது எக்ஸ் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் உட்பட இரு நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு உத்தேச திட்டங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். ஜேவிபியின் இந்த புரிதல் என்பது கடந்த காலத்தில் இல்லாத ஒன்று. 1980 1990களில் உள்நாட்டுப் போரின் போது இந்தியா மேற்கொண்ட அமைதி முயற்சிகள் கூட ஜேவிபியின் கடுமையான எதிர்ப்புகளால்தான் பாதியில் கைவிடப்பட்டது. எனவே வல்லரசாக உருவெடுக்கும் இந்தியாவுடன் இணைந்து பயணிக்க ஜேவிபி எடுத்துள்ள தீர்மானம் இலங்கையின் எதிர்கால அரசியல் பொருளாதார செயல்பாடுகளுக்கு வலுவாக அமையும் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.